ஹாய் அன்பு மக்களே, நலமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். அப்புறம் வாழை படம் நிறைய பேர் விமர்சனம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிச்சயமாக பொதுமக்கள் எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. படம் பார்த்துட்டு வெளியில் வர்ற மக்கள்கிட்ட மைக்கு நீட்டு கேட்கையில் எல்லாருமே கொண்டாடுறாங்க. அழுகை கூட இருக்குது அதில். உண்மையிலே அதையும் நானும் நேற்று தேட்டரில் படம் பார்க்கையில் எனக்கும் அந்த கடைசி கிளைமேக்ஸ் சீனில் வந்து அழுதுட்டேன். அந்தளவுக்கு படம் இருக்குது. கிளைமேக்ஸ் சீன் முடிஞ்சு கூட அந்த ஒரு பாட்டு ஓடுது, ஒப்பாரி பாட்டு ஓடுது. ஒப்பாரி பாட்டு டைட்டில் ஓடுது. எந்திரிச்சு வந்துருக்க படம் முடிஞ்சுது அப்படின்னா ஒரு ஆள் கூட எந்திரிக்கலை. கடைசியில் முடிஞ்சு ஸ்க்ரீன் அமர்ந்த பிறகு தான் ஆள் எந்திரிச்சிச்சு. அந்தளவுக்கு படம் வந்து நல்லா இருக்குது. தேட்டரில் போய் பாருங்கள். அந்த படத்தில் வந்து அந்த பையன் வந்து சின்ன பையன் வந்து டீச்சர் அவனை ரொம்ப பிடிக்கும். அது மாதிரியே அந்த சீனு ஒரு லவ் சீன் மாதிரியே போய் ஒரு இடத்துல வந்து அதை உடச்சி விடுவாங்க. அந்த பையன் வந்து கடைசியில் வந்து இன்னும் அழகாக இருக்கீங்க டீச்சர் அப்படின்னு கேட்கையில் இல்லை அப்படியா சொல்கிறேன் அப்படிங்கல, முன்னே அம்மா மாதிரி இருந்தீங்க, இப்போ வந்து அக்கா மாதிரி இருக்கீங்க அப்படின்பான். அப்போ அவன் மனசில் வந்து அவனுடைய அம்மா அந்த அக்கா எப்படி இருந்திருக்காங்கிறது தான் அதோடைய இது. அது இதே போல் எனக்கும் ஒரு லைஃப்பில் வந்து 12வது படிக்கையில் நான் +2 10வது ஃபெயில் ஆகி திருப்பி 12வது படிக்கையில் எனக்கு 18 வயசு. அப்போ 6வது 7வது 8வது சொல்லிக் கொடுக்க ஒரு டீச்சர் வந்தாங்க. 9 மாதம்தான் வேலை பார்த்தாங்க. வந்த 3வது நாளே வந்து அவங்கள்ட்ட பேச ஆரம்பித்தேன். அந்த 9 மாதம் அவங்க திரும்ப போகிறதுக்குள்ளே வந்து எந்தளவுக்கு நான் இருந்தேங்கிறது எனக்கு தெரியும். அது எல்லாம் அந்த படம் பார்க்கையில் வந்து நிகிலா விமலை பார்க்கையில் வந்து அந்த உணர்வை கொடுத்துச்சு. நிகிலா விமல் வந்து அவ்வளோ அருமையாக டீச்சரை பார்க்கையில் பார்க்குற ஒவ்வொரு ஆளுக்கு வந்து தான் பார்த்த ஒரு டீச்சரு முகத்தை சாயலை அவங்க கொண்டு வந்துடுறாங்க. நல்ல நடிப்பு. அப்புறம் எனக்கு படம் பற்றி நிறையா சொல்லிட்டாங்க உங்களுக்கு. அது நானும் திருப்பி வந்து அதை வந்து விமர்சனம் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா ஒளிப்பதிவையோ பின்னணி இசையையோ ஒவ்வொருத்தருடைய நடிப்பையோ எல்லாம் நல்லபடியாக விமர்சனம் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே நான் அதையே திரும்ப போய் வந்து ஜல்லி அடிக்க விரும்பலை. ஆனால் எனக்கு படம் பார்க்கையில் ஒரு படத்துடைய ஆரம்பம் ஒரு சாவுடைய ஒப்பாரியில் ஒரு சின்ன பையனுடைய மனசில் சந்தோஷத்தை கொடுக்கும். அப்படி ஆரம்பிக்கும் கதை. ஒரு சாவு நடக்குது. அப்போ அந்த ஒரு சாவு விழுந்ததுனால இவனுக்கு அன்றைக்கி அந்த வாழை மரம் சுமக்கிற இதுக்கு போக வேண்டிய இதில் லீவு விட்டுருவாங்க அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தோடு விளையாட விடுவான். அந்த இதுலேயும் போய் டான்ஸ் ஆடுவான். அங்கே சண்டை நடக்கும். அவனுக்கும் ஃப்ரெண்டுக்கும் இந்த சண்டையும் போட்டுக்குவாங்க. கடைசி வரைக்கும் வந்து அவங்க 2 ஃப்ரெண்டுடைய பயணம் வந்து ஒரு அழகாக இருக்கும். அடிச்சுக்கிட்டு ரஜினி கமல் ரசிகர்களை அடிச்சுக்கிட்டு அந்த பயணம் வந்து ஒரு இதை கொடுக்கும். அதே மாதிரி படம் ஆரம்பத்தில் ஒரு ஒப்பாரியோட ஒரு சாவோடு ஆரம்பிக்கிற ஒரு படம் கிளைமேக்ஸில் ஒரு 19 பேர் ஒரு சாவில் அது முடியுது. அதே ஒப்பாரியோடு முடியுது. அந்த ஃபஸ்ட்டு இந்த பையன் ஒரு சாவில் ஒரு பையன் பார்த்து நமக்கு அந்த சிரிப்பு வர்ற ஒரு இது. இந்த கடைசி அந்த 19 மரணம் நிகழ்ந்து ஒவ்வொரு இதாக வரும். அவனுக்கு பிடிச்சால் ஒவ்வொரு ஆளாக பார்த்துக்கிட்டு அவன் பார்ப்பான். அப்புறம் அவங்க இறந்தது வந்து ஒரு ஒயிட் அண்ட் பிளாக்கில் வந்து அவங்க முகத்தை கட்டுவான். ஒன்றுனா காட்டிக்கிட்டு வரும். ஒன்றுனா பார்த்து வரையில் கடைசியில் அக்காவுடைய சாவை வந்து பார்த்துக்க நிற்பான். சரி போய் அம்மா மடியில் விழுக போகிறான் அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கையில் அந்த நாள் காலையிலேருந்து அவன் வந்து சாப்பிடாமல் இருப்பான். நாள் சாப்பிடாமல் இருக்கான். அந்த பசி அவனை கொண்டு போய் அடுக்கலையில் வந்து தன்னுடைய அக்கா ஊரே மரணத்தில் வந்து அவ்வளோ பேர் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனால் அவன் போய்ட்டு வந்து அந்த சாப்பாட்டில் கை வைப்பான். அந்த சாப்பாட்டை வந்து எடுத்து ஒரு வாய் வைக்கையில் திருப்பி அவங்க அம்மா அந்த உள்ளே வந்ததோட நல்லா வெடித்து அழுதுட்டேன். அந்த ஒரு சீன் போதும் தான் இந்த படத்துக்கு. அந்த ஒரு சீன் போதும். ஒட்டுமொத்த படத்தை வந்து அந்த அம்மா வந்து அவன் அம்மா வந்தவொடனே என்றானவொடனே அம்மா அடிக்க போகுது அப்படின்ட்டு ஓடுவான்.
ஆனால் இவ்வளோ மரணம் தான் அவன் உயிரை காப்பாற்றிருக்குங்கிறது அவனுக்கு தெரியாது. இவ்வளோ மரணம் தான் வந்து அவனுடைய உயிரை காப்பாற்றிருக்குன்னு தெரியாது. அவனுக்கு அந்த பசி, அந்த பசியோடு அந்த சோத்தை வாயில் வைக்கல. நாள் அம்மா அடித்தது மாதிரி வேலைக்கு போகலன்ட்டு அம்மா அடித்த மாதிரி இப்போ சாப்பிட்றதுக்கு வந்து அடிக்க போகன்ட்டு அவன் தறிகட்டு ஓடும்போது மனசே அங்கே இல்லை. தேட்டரில் பார்க்குறாங்க எல்லாரும், என் பக்கத்தில் இருக்கிற எல்லாரையும் பார்த்தேன். எல்லாம் ஒரு வித மயான அமைதின்னு சொல்லுவாங்கள்ல, அங்கேயும் மயானம், அந்த படத்துலையும் தேட்டர்லையும் மயானம் இருக்கும். மயானங்கள் தான் நல்ல மயானத்துக்கு போகிற அந்த பிணங்கள் தான் கிடக்கும், அழுகை இருக்கும், ஒப்பாரி இருக்கும். அப்படி ஒரு அமைதி, ஒரு அழுகை. நான் வெடிச்சு அழுது, எனக்கு ஒரு மாதிரி சோகமான சீன் வந்தாவே அழுவேன். இந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்து ஒரு மாதிரி வெடித்து அழுதுட்டேன். நீங்களும் போய் பாருங்க. நான் வந்து இது ரொம்ப நுணுக்கமாலாம் இது பண்ண முடியல, ஏன்னா எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. ஒளிப்பதிவோ பின்னணி இசையோ மாரி செல்வராஜுடைய இயக்கமோ டைரக்ஷனோ இருக்கிற எல்லாமே நல்லா இருக்குது. அதனால் வந்து யாரும் முடிஞ்ச அளவுக்கு வந்து மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். இது விமர்சனம் கிடையாது, என்னுடைய ஒரு பார்வை, எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம். ஏன்னா எனக்கு அந்த நிகிலா விமல் டீச்சர் போல் எனக்கு ஒரு டீச்சர் இருந்தாங்க. இது எல்லாம் எனக்கு இப்போ வரைக்கும் அந்த நினைவும் இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த ஆக்சிடெண்ட்டு, அந்த சாவு, அந்த பயலுடைய பசி, அந்த பய ஓடுறது எல்லாம் நினைவில் இருந்தாலும் இதுவும் ஒரு பக்கம் வந்து எனக்கு வந்து இருக்குது. நல்ல ஒரு படம், போய் தேட்டரில் பாருங்கள். இன்னொரு படம், நான் விமர்சனம்னு பண்ண மாட்டேன், எனக்கு விமர்சனம்னு தெரியாது. இன்னொரு படத்தை வந்து என் பார்வையில் வேறொரு படம் பார்க்கையில் பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.